வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நரம்புகள் வலுப்பெறுவதற்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எந்த மாதிரி உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், இந்த மாதிரி உணவுகளை நாம் சாப்பிடும்போது நமக்கு இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனைகள் சரியாகுமா சரியாகாதா, இதனால நரம்புகள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே முக்கியமாக நம்மளுடைய உணவுகளில் சில உணவுப் பொருட்களை சேர்த்து கொள்ளும்போது நமக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் ரீதியான பிரச்சனைகளும் சரியாகி நரம்புகள் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனைகள் சரி செய்வதற்கும் நரம்புகள் வலுப்பெறுவதற்கும் என்ன மாதிரி உணவுகளை நாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உணவு பழக்கத்தையும் உணவுப் பொருட்களையும் நம்ம வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளும்போது நிச்சயமாக இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து அதீத சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நம்மளுடைய ஆரோக்கியத்தில் அதிகப்படியான ஒரு மாற்றத்தையும் நிச்சயமாக நாம் பார்க்கலாங்க. ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை சாப்பிடுவது அல்லது அதிகமாக சாப்பிடுவது இரண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பிற்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லலாம். ஊட்ட உணவு சரிவர உடலுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதனால நம்மளுடைய இரத்தத்தையும் நரம்பையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் நிச்சயமா உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நோய் பார்த்தீங்கன்னா அனிமியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம சரியான உணவு பழக்கத்தை எடுத்துக்கொள்ளாமலும் சரியான உணவுகளை சாப்பிடாமல் இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதிரி நோய் பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதனால பார்த்தீங்கன்னா நிறைய சக்திகள் நிறைந்துள்ள உணவுப் பொருட்களை நம்மளுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளும்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து நமக்கு நிறைய விதமான ஊட்டச்சத்துகள் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய உடலில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி குறைவால் நமக்கு நிறைய விதமான நோய்களும் நிறைய விதமான பாதிப்புகளும் நிச்சயமா நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா நரம்புகளில் இருக்கக்கூடிய வலுவை குறைக்க செய்து அப்படின்னு சொல்லலாம். இதனால நமக்கு ஆரம்பத்தில் என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதம், கை கால் எரிச்சல் என தொடங்கி தள்ளாட்டம் வர செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா நரம்பியலில் ஏற்படக்கூடிய வலு குறைவே காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உடலில் இருந்தா நிச்சயமாக நீங்க இந்த மாதிரி உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்வது உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். உணவு பார்த்தீங்கன்னா பசிக்காக மட்டுமல்லாமல் ருசிக்காக மட்டுமல்லாமல் நாம் எடுத்துக்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. விருந்தாகவோ மருந்தாகவோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதை நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்தாற்போல் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். உடலுக்கு திறனை உருவாக்க இது அனைத்துமே நமக்கு உதவலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு என்ன மாதிரி உணவு பழக்கத்தை நாம் பின்பற்றணும், இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக கிடைப்பதற்கும் என்ன மாதிரி உணவுப் பொருட்களை நாம் சாப்பிடணும் அப்படின்றத நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அவசியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நோயில்லாத நல்வாழ்வு பெறுவதற்கு நிச்சயமாக உங்களுடைய உணவு பழக்கத்தை நீங்க மாற்றுவது அவசியம். ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் சரிங்க, அதுல அதிக அளவு ஊட்டச்சத்து இருந்தால் கண்டிப்பாக மனிதனுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இதனால கண்டிப்பாக இன்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த உணவாக எடுத்துக்கொண்டாலும் அதுல ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இன்று இருக்கக்கூடிய இந்த சூழலில் நமக்கு நோய் ரீதியான பாதிப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்ம என்னதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உடல் ரீதியாக ஒரு சிறு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு விஷயங்களை நிச்சயமாக நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். நவீன அறிவியலின் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நாம பின்பற்றலாம். ஸோ இதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காய் கனி கீரைகளை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோலவே திணை, ராகி, குதிரைவாளி இந்த மாதிரி சிறு தானியங்களை நம்மளுடைய உடலில் சேர்த்து கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரிங்க, அவங்க இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கண்டிப்பாக பின்பற்றி வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த உணவுப் பொருட்களில் நம்ம ஒரு வாதி அளவு கூட சாப்பிடுவதில்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பியல் ரீதியான பிரச்சனைகள் குறைவதற்கும் நரம்புகள் வலுப்பெறுவதற்கும் இந்த மாதிரி உணவுகளை நிச்சயமாக தினசரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது கோழியின் ஈரல் உள்ளிட்ட அசைவ உணவுகளில் வைட்டமின் பி அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுபோலவே பால் முட்டையில் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிற காய்களில் வைட்டமின் பி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிற உணவை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமா அனீமியா வருவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கான அறிகுறிகளை இந்த கை கால் வலி, எரிச்சல், இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பால் பொருட்களை அதிக அளவில் நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஊட்டச்சத்து நிறையவே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் வலுவெற்று இருக்க பழங்கள் மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா உலகெங்கும் அதிகமாக வரக்கூடிய பழங்கள் நிறையவே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது முதுமையில் வரக்கூடிய நோய்கள் இப்போது பார்த்தீங்கன்னா இளமையிலே நமக்கு நிறைய விதமான நோய்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். இதனால தினசரி உங்களுடைய உணவு பழக்கங்களில் பழங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உணவில் பகல் நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல மணத்தக்காளி கீரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது அனைத்திலுமே நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இரவில் ஒரு சிற்றுகை சாதிக்காய் தூள் சாப்பிடுவது நரம்பை வலுப்பெற உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. தேநீரில் லவங்க பட்டை போட்டு குடிப்பது உங்களுடைய நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே நரம்பு பாதுகாப்பிற்கு பார்த்தீங்கன்னா எல்லா உணவிலும் மஞ்சள் தூள், வெந்தயத்தை மறக்காமல் சிறிதளவாவது நீங்கள் சேர்த்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்த்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு இதழ் தாமரை பொடியை நீங்கள் பொடி செய்து தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நரம்பை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மூலிகை உணவு பழக்கங்களை நிச்சயமாக நீங்கள் பின்பற்றி வரும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க. மருத்துவருடைய ஆலோசனையுடன் சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு வகையில் நோய் பாதிப்பு இருந்தால் நிச்சயமாக இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிறத மருத்துவரிடம் ஒரு முறை ஆலோசனை கேட்ட பிறகு நீங்கள் நிச்சயமாக சாப்பிடலாம். இந்த மாதிரி உணவு பழக்கங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றி வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பியல் ரீதியான பிரச்சனைகளும் நரம்பியல் ரீதியாக வலுப்பெறுவதற்கு ஏற்ற ஊட்டச்சத்துகளும் இதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நரம்புகளை வலுப்பெறுவதற்கு எந்த மாதிரி உணவு பழக்கங்களை நாம் பின்பற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்திருப்பீங்க. ஸோ இது போன்ற புதிய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் தினசரி போடக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.